இல்லை கோச்சிக்காமல் டென்ஷன் ஆகாமல் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஆட்சி வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? எந்த ஆட்சிக்காரன் வந்தாலும் எவனும் சோறு போட முடியும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு? அவன் குடும்பத்தை அவன் பிழைக்க தான் அவன் வருவான். ம். நம்ம குடும்பத்தை கருணையை பிடிச்சதான் ஏரியில் சோறு வேணும். நீங்கள் கொத்தனாராக இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். எந்த ஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்க? இங்கே தையா செட்டு தான் வேலை பார்த்துட்ருக்கேன். பரவாயில்லையா? மாதம் சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு? மாதம் 40,000. இப்போ உங்களுக்கு கொத்தனாருக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? வர்ற முதல்வர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு கம்பெனி போய் அவனை ஒருத்தன் செய்யணும். ஏன் என்ன பேசிக்கிறீங்க? கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க. உண்மைதான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு கரண்டை ஒரு மணியாச்சட்டை கொடுத்தா போதும். மாதம் கரணையோட கொண்டு உண்டாங்க. ம். ஆமாம். தான் பார்ப்பாங்க. நீங்கள் நாட்டுக்காண்டி என்ன பண்ணலான்றீங்க? நாடு வந்து நல்லா இருக்கணும். ம். அதுக்கு யார் வந்தால் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? நாடு வந்து ஒரு நல்லா வரணும். ஆமாம். ஜிஎஸ்டி வரி எடுக்கக்கூடாது. மக்கள் நலத்திட்டங்களை பார்க்கணும். ம். கனடாவில் வந்து மெடிசன் ஃப்ரீ, மெடிக்கலும் ஃப்ரீ, கல்வி கொள்கையும் ஃப்ரீ. அது மாதிரி இந்தியாவில் வரணும். வரணும்னா அது யாராவது இவரை கொத்தனார் இவர் அனுப்பிச்சிங்கன்னா வர வாய்ப்பு இருக்குங்கிறேன். அது சாரிங்க. அதோட கேட்டுங்க. இந்த நாட்டு சிஎம் வந்தாலும் முடியாது. சீர்வரிசையா? சிஎம் சொன்னா கலைஞர் ஆச்சு, ரெட்டல் ஆச்சு, நாளைக்கு விஜய் ஆச்சு இருந்தாலும் முடியாது. நாட்டு பிரதமர் ஆட்சி சட்டம் நீதிகளை கரெக்டாக இருந்தால் தான் எந்த ஸ்டேட்டுமே நல்லா இருக்க முடியும். ஏன் இப்போ நம்ம நாட்டில் சட்டம் சரியில்லைங்கிறியா? சட்டம் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் ரூல்ஸ் கேட்டல. அது சரி. கரெக்டாக ரூல்ஸே கிடையாது. ரூல்ஸ் கரெக்டாக இருந்தால் உனக்கு நடைமுறை கரெக்டாக இருக்கும். ரூல்ஸு கடைப்பிடிங்கிறது ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆமாம். ரூல்ஸே கிடையாது. இப்படிங்கும்போது நாட்டை எதுவுமே